இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் இருக்க எஸ்எஸ்வி ஆர்டிஸ்ட் வந்திருக்கும் பிரதர் நம்ம இருக்காங்க. ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். போத்தனூர்ல மெயின் ஏரியாலே நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பிரைஸ் ஹைக்கேட் இருக்கு. ஸோ 2500, 600, 800 ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் பண்றீங்க? அவங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் 2150 ரூபாயில இருந்தா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 2150 ரூபா. 2150 ரூபா. டேர்கட் செங்கல் தான் யூஸ் பண்ணிருக்கோங்க. ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்றோம். நல்ல பிராண்டட் ஸ்டீல் தாங்க யூஸ் பண்றோம். மினிமம் பாத்தீங்கன்னா என்ன ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? மினிமம் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணலாம். எந்தெந்த ஊர்ல பண்ணி தரீங்க? கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி. எலிவேஷன் 2D பிளான் எல்லாமே வந்துடும். வீட்டுக்கு அப்ரூவலும் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் கார்பரேஷன் லைசன்ஸ் வச்சிருக்கோங்க. 2 BHK. ஓகே ஓகே. இப்போ ரெண்டல் பர்பஸ் பண்ணிக்கலாம். ரெண்டல் பர்பஸ். ஸோ கிரானைட்டே போட்டு ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா கடப்பா யூஸ் பண்ணி டாய்லெட்டுக்கும் ஃபுல்லா வந்து டைல்ஸ் ஷேப் பண்ணிருக்காங்க. லைவா நீங்க ஃபுல்லா அப்படியே பாத்துக்கலாம். இது 10க்கு 11. 10க்கு 11 சைஸ் வருது. லைவ் அப்படி நீங்க பாத்துக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 BHK எடுத்தீங்கன்னா 5.5ல இருந்து ஸ்டார்டிங் பண்றோம். 3 BHKனா 6.5ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏசியன் பேக்ஸ் தான் வந்து பட்டு யூஸ் பண்றாங்க. பெயிண்ட் எல்லாமே ஏசியன் யூஸ் பண்றாங்க. எல்லாமே ஏசியன் தான், பிராண்டட் தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்செட் லைவா நீங்க பாத்துக்கலாம். இந்த இது ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இங்க திருப்பி காமிங்க கேமரா உடனே. இங்க பாருங்க, இந்த மட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் ஹைட் ஏற்றி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ மேல போய் பாருங்க. ஸோ ரைசர் த்ரெட் தாங்க மெயின் விஷயம். ஒரு ஸ்டெப் ஏறனா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா 8 ஃபீட் போட்டு கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சூப்பர். எல்லாமே டீ கூட போடாச்சுங்களா? டீ கூட்டு தான். சீலிங் வந்து 12 ஃபீட் கொடுத்துருக்கோம். 12 ஃபீட் கொடுத்தீங்க. நல்ல ஹைட்டா இருக்குங்க. ஏன்னா அதுல இன்டீரியர் பண்றாங்க, ஃபால் சீலிங் வருதுங்க. ஏன்னா அப்படியே பாருங்க. ஸோ 12 அடி டைல்ஸ் கீழே வரைக்கும் அடிக்க நிலைக்கு போட்டு, ஸோ டைவர்டர் மாடல் போட்டு மேல இதே இன்னொரு ஃப்ளோர் இருக்கட்டுங்களா? மேல வந்து 2 1 BHK ரெண்டலுக்கு விடுற மாதிரி. ஒரு 2 1 BHK இருக்கு. ஒரு 1 BHK வீடு பண்ற மாதிரி என்ன மாதிரி பட்ஜெட்ல பண்ணாங்க? ஒரு 18 லேக்ல இருந்து பண்ணலாங்க. 1 BHK 18 லட்ச ரூபாய் பட்ஜெட்லயே பண்ணலாம் கட்டுங்களா? இதுக்கு பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs டவுன் பேமெண்ட் தான் போதுங்களா? இப்போ வந்து அவங்க கண்டிப்பா வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் கொட்டேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய வீடு கட்டுறாங்கும் போது நிறைய பேர் கொட்டேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நம்ம ஒரு 22 லேக்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். 22 லட்சம் ரூபாய். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் இருக்க எஸ்எஸ்வி ஆர்டிஸ்ட் வந்திருக்கும் பிரதர் நம்ம இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. என்னோட நேம் ஜெயசுபாலன். கோயம்புத்தூர்ல போத்தனூருங்கிற இடத்துல பண்ணிட்டு இருக்கோங்க. இது ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். போத்தனூர்ல மெயின் ஏரியாலே நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த வீடை சுத்தி எல்லாமே வீடு தான். அதனால நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஆன்கோயிங் எவ்வளவு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க? ஒரு 8 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 8 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இது டோட்டலா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல பண்றீங்க? இது வந்து 3600 ஸ்கொயர் ஃபீட். 3600 ஸ்கொயர் ஃபீட் பண்றீங்க. இப்போ நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிரைஸ் ஹைக்கேட் இருக்கு. இப்போ 2500, 600, 800 ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் பண்றீங்க? அவங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் 2150 ரூபாயில இருந்தா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 2150 ரூபாய். 2150 ரூபாய். ஸோ ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 2150 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல மெயின் வந்து என்ன மாதிரி மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணி இந்த பில்டிங் கட்டிருக்கீங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2150 ரூபாயில வயர் கட் செங்கல் தான் யூஸ் பண்ணிருக்கோங்க. ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்றோம். நல்ல பிராண்டட் ஸ்டீல் தாங்க யூஸ் பண்றோம். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். லைவ் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. பிரிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கட் பிரிக்ஸ் தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க, நல்ல குவாலிட்டியான பிரிக்ஸ் தான் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிஷின் கட்டிங் ஒயிட் கட் பிரிக்ஸ் தாங்க. உங்களுக்கு சவுண்டு தட்டும் போதே தெரியுங்க, நல்லா குவாலிட்டியா இருக்கு பார்க்கவே. இதுல சிமெண்ட் என்ன யூஸ் பண்றீங்க? ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்றோம். ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்றீங்க. ஸோ எலிவேஷன் பார்க்க கிராண்டா சூப்பரா வந்துருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்லயும் வீடு எடுத்து தருவீங்களா? நம்ம பெரிய பெரிய வீடு தான் கட்டுவீங்களா? இல்ல, எல்லா பட்ஜெட்லயும் நம்ம பண்ணி எடுத்துறோம். எல்லா பட்ஜெட்லயும் பண்ணலாம். மினிமம் பாத்தீங்கன்னா என்ன ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? மினிமம் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணலாம். எந்தெந்த ஊர்ல பண்ணி தரீங்க? கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி ஏரியால இருக்கு. இந்த கொங்கு ரீஜன் ஃபுல்லா நம்ம பண்ணிக்கலாம் கட்டுங்களா? திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு பில்டிங் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பிளான், எலிவேஷன் எல்லாமே இந்த பட்ஜெட்ல வந்துருங்களா? எலிவேஷன் 2D பிளான் எல்லாமே வந்துரும். வீட்டுக்கு அப்ரூவலும் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் கார்பரேஷன் லைசன்ஸ் வச்சிருக்கோங்க. அதனால வீட்டுக்கு தான் அப்ரூவல், பிளான் எல்லாமே நாங்களே A to Z நீங்களே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவீங்க கட்டுங்களா? சூப்பருங்க. இந்த மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னா எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி தரலாங்க? ஒரு 7 மந்த் எடுக்கும். 7 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தலாம் கட்டுங்களா? இப்போ லோன் ஆப்ஷன் போற மாதிரி இருந்தா, இப்போ பேசிக்கா வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் கட்டுற மாதிரி எவ்வளவு வந்து டவுன் பேமெண்ட் தான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க? ஒரு 5 lakhs வேணும். 5 lakhs இருந்தா போதுமானது. பேலன்ஸ் நீங்க லோன் ஆப்ஷன் கொடுப்பீங்களா? ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி சரௌண்டிங்ல வந்து வீடு கட்ட போறீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க அப் டு வந்து பாத்தீங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட், 6000, 8000, 10000 கமர்ஷியல் பண்றாங்க, ரெசிடென்ஸ் பண்றாங்க, இண்டஸ்ட்ரியல் பண்றாங்க. எல்லா பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா சார் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ லைவா பார்க்கறதுல பாத்தீங்கன்னா ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் கட்டியிருக்காங்க. எல்லாமே செங்கல் யூஸ் பண்ணி, ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்ணி, ஸோ குவாலிட்டியான பைப்பு, ஸ்டீல்ஸ் எல்லாமே குவாலிட்டி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து போர்ட்டிக்கோல ப்ராடா சூப்பரா பண்ணியிருக்கீங்க. இது என்ன சைஸுங்க ஆக்சுவலா? இது வந்து 17க்கு 16. 17க்கு 16.
ஸோ நம்ம மற்ற வீடுல கம்பேர் பண்ண நம்ம வீடுல ஹைட்டா தெரியுது. ஹைட்டா கொடுத்துருக்கோம். பேஸ்மெண்ட் எவ்வளவு ஹைட் ஏத்திருக்கீங்க? 3 அடி கொடுத்துருக்கோம். 3 அடி ஏத்திருக்கீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. பேஸ்மெண்ட் ஹைட் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க. ஸோ லைவா பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகள் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டோட உங்களுக்கு அந்த 8 ஃபீட் 7 ஃபீட் இது இருக்கும். அந்த ஜன்னலோட மட்டம் தெரியும் பாத்தீங்களா, சன்செட்டுக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேலதான் நீங்க வீடே இங்க ஸ்டார்ட் ஆகுது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து நல்ல ஹைட்டை ஏத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த அளவுக்கு ஹைட் ஏற்றிருக்காங்க. லைவா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த அளவுக்கு ஹைட் இருக்காங்க. உள்ள படிக்கட்டு வேற தனியா இருக்குது. நல்ல பில்டிங் ரைஸ் பண்ணி கட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ல ரோடு வந்தா கூட நம்ம வீடு கீழே போகாதுங்க. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான போட்டி கொடுத்துருக்காங்க. பைப் எல்லாம் பினாலஸ் யூஸ் பண்றாங்க. வயர் வந்து EFF யூஸ் பண்றாங்க. எல்லாம் பிராண்டட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஓகே. 2 BHK ஓகே. இப்போ ரெண்டல் பர்பஸ் பண்ணிக்கலாம். ரெண்டல் பர்பஸ். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் பர்பஸ் இருக்காங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு உள்ளே பார்த்தா பால்கனி தனியாகவே கொடுத்துருக்காங்க. லைவா நீங்க ஃபாலோ பண்ணி பாத்துக்கலாம். கிச்சன் பக்கத்துல ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் கிரானைட்லயே போட்டீங்க கட்டுங்களா? கிரானைட். ஸோ கிரானைட்டே போட்டு ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா கடப்பா செல்ஃப் யூஸ் பண்ணி அப் டு பாட்டம் ஃபுல்லா டைல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங்காம 7 ஃபீட் ஓட்டுவாங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே அப் டு வந்து 10 ஃபீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 12 ஃபீட் கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. சுருக்குல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. டாய்லெட்டுக்கும் ஃபுல்லா வந்து டைல்ஸ் சேவ் பண்ணிருக்காங்க. லைவா நீங்க ஃபுல்லா அப்படி பாத்துக்கலாம். ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ் வருது. இது 10x11 சைஸ் வருது. லைவ் அப்படி நீங்க பாத்துக்கங்க. ஒயர் எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியான ஒயர் யூஸ் பண்றாங்க. EFF யூஸ் பண்றாங்க. சுவிட்சஸ் என்ன யூஸ் பண்றீங்க நீங்க? GM யூஸ் பண்றோம். லெக்ராண்ட். ஓகே, கஸ்டமர் சாய்ஸ் தான் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இன்டீரியர் ஒர்க்கும் நீங்களே பண்றீங்களா எப்படிங்க? இன்டீரியர் நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். இன்டீரியர் நீங்களே பண்றீங்க. அதாவது இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா 2 BHK நீ எடுத்தீங்கன்னா 5.5ல இருந்து ஸ்டார்டிங் பண்றோம். 3 BHKனா 6.5ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லா பட்ஜெட்லயும் பண்ணி கொடுத்தல கட்டுங்களா? சூப்பர். சோ அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 2 பெட்ரூம் வீடுங்களா அது? ஆமா, கிரவுண்ட் ஃப்ளோர் 2 BHK. சோ 2 பெட்ரூம் வீடுங்க. லைவா அப்படி பாத்துக்கலாம். இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு இது 10 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் மேல வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீட்டா பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ஒர்க்ல இந்த சின்ன ஒர்க்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? எல்லாமே இன்க்ளூடிங் தான். எல்லாமே இன்க்ளூடிங் தான் கட்டுங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பட்டி வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்க பாத்துக்கலாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் பேக்ஸ் தான் வந்து பட்டி யூஸ் பண்றாங்க. நம்ம இது பெயிண்ட் எல்லாமே ஏசியன் யூஸ் பண்றாங்க. எல்லாமே ஏசியன் தான், பிராண்டட் தான். ஓகே. டைல்ஸோட சைஸ் என்ன வருது? டைல்ஸ் 4x2 யூஸ் பண்றோம். 4x2 யூஸ் பண்றாங்க. அந்த வீடோட மட்டம் நான் காமிச்சேன் பாத்தீங்களா? பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்செட் லைவா நீங்க பாத்துக்கலாம். இந்த இது ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இங்க திருப்பி காமிங்க கேமரா உடனே. இங்க பாருங்க, இந்த மட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் நல்லா ஹைட் ஏத்தி சூப்பரா பண்ணிருக்காங்க. அது நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர் போத்தனூர்ல மெயின் ஏரியால பண்றீங்க. சுத்தி குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 4000 வீடுல இருக்கும் போல இருக்கு. பெரிய பிரம்மாண்ட அங்கங்க வீடுகள் தான் இருக்குது. எப்படி இவ்வளவு இக்கட்டான ரோட்டில் ஆல்மோஸ்ட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா வண்டி போயிட்டே இருக்குது. நீங்க எப்படி மெட்டீரியல் போட்டு நீங்க பண்றீங்க? இதுல ரூஃப் காங்கிரீட் பாத்தீங்கன்னா எல்லாம் சேலஞ்சா தான் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே நைட்டு தான் ரூஃப் காங்கிரீட் பண்றதா இருந்து நைட்டு தான் பண்ணோம். இந்த வீட்டுக்கு அப்ரூவலும் பாத்தீங்கன்னா நாங்க தான் எடுத்து கொடுத்துருக்கோம். கிளைண்ட் வந்து NRI கிளைண்ட்டுங்க, ஃபாரின்ல இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லி கேமரால தான் டெய்லி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம். டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அதுபோக அப்ரூவல், லைனு, வாட்டர் கனெக்ஷனு எல்லாமே நாங்க தான் பண்ணி கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தோம். எல்லாமே சேர்த்து இந்த பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துறீங்க கட்டுங்களா? இன்னொரு டவுட் இருக்குங்க. இப்போ வந்து அவங்க கண்டிப்பா வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் கொட்டேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. இவ்வளவு பெரிய வீடு கட்டுறாங்கும் போது நிறைய பேர் கொட்டேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நம்ம ஒரு 22 lakh சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். 22 லட்சம் ரூபா கட்டுங்களா? கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபா வந்து இந்த பர்டிகுலர் வீட்டு சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைவா பாத்துருக்கீங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா எதுவும் நம்ம ஒளிவு மறைவா இல்லாம எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைவா அந்த விஷயத்த நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். அப்படி லைவாவே நீங்க பாத்துக்கலாம். அப்படி மேல போய் பாத்துக்கலாம். ஸோ மேலே போய் பாருங்க. ஸோ ரைசர் த்ரெட் தாங்க மெயின் விஷயம். ஒரு ஸ்டெப்பு ஏறுறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. ஸோ லைவா அப்படி நீங்கள் பார்த்துக்கங்க. ஸ்டெப்பு ஏறி இறங்கும் போது எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஸோ சூப்பராகவே இருக்கு. லைவா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஸ்டெப்புக்குள்ள கிரைனைட் வந்துருங்களா? கிரைனைட் வரும். ஸோ ஸ்டெப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரைனைட் போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் போட்டு கொடுத்துருக்கீங்க. சூப்பர். எல்லாமே டீ கூட போட்டாச்சுங்களா? டீ கூட்டு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கு மரமே போட்டிருக்காங்க. இது சீலிங் வந்து 12 ஃபீட் கொடுத்துருக்கோம். 12 ஃபீட் கொடுங்க. நல்லா ஹைட்டா இருக்குங்க. ஏன்னா அதுல இன்டீரியர் பண்றாங்க, ஃபால் சீலிங் வருதுங்க. ஏன்னா ஃபால் சீலிங்லயே நமக்கு 1 ஃபீட் கீழே டவுன் ஆயிடும். அந்த பர்பஸ் 12 ஃபீட் சீலிங் வைத்து கொடுத்துருக்கோம். சூப்பரா இருக்கு. 12 ஃபீட் நல்ல வென்டிலேஷன் சூப்பரா இருக்கு. பெரிய விண்டோவா கொடுத்துருக்கீங்க. நல்லா காட் ப்ரோட்டம் சூப்பரா இருக்கு. வெளிச்சமும் நல்லா இருக்கு பார்க்க. இது என்ன சைஸ் வருது ஹாலுங்க? இது 11x17. 11x17 வருது.
ஓகே 2 பெட்ரூம் கொடுத்துருக்கீங்களா? 2 பெட்ரூம் 2க்கும் அட்டாச் பாத். ஓகே மறுபடியும் இந்த பெட்ரூம் பார்த்துடலாங்க. உங்களுக்கு இது வந்து 4 ஏரியாவா கொடுத்துருக்காங்க தனியா. 10க்கு 12 வருது கரெக்ட்டுங்களா? ஸோ 10க்கு 12 பெட்ரூம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு பால்கனி செட்டப் மாதிரி கொடுத்து கிளாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ அப் டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் விண்டோ கொடுத்து வென்டிலேஷனுக்கும் நல்ல காத்தோட்டத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூப்பராகவே கட்டியிருக்காங்க. சேம் இதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம். இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாருங்க 12 அடிக்கு டைல்ஸ் கீழே வரைக்கும் அடிக்கி நிலைக்கு போட்டு ஸோ டைவர்டர் மாடல் போட்டு ஸோ வெஸ்டர்ன் கிளாஸ் போட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்கான பேட்டர்னாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளான் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும் பார்க்கவே. சேம் அதே சைஸ் இந்த பெட்ரூம் வருது உங்களுக்கு வருதுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இது 10க்கு 20 வருதுங்க அந்த பெட்ரூம். ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் 10க்கு 20 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கிச்சனுங்க. கிச்சன் கம் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாவே போட்டிருக்காங்க. லைவாவே பார்த்துக்கலாம். ஸ்வாக கிரைனட் டாப் போட்டு ஸோ நீட்டாக அதுக்கு ஒரு பால்கனி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி கொடுத்து சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்க. சோ மேல இதே இன்னொரு ஃப்ளோர் இருக்கு கட்டுங்களா? மேல வந்து 2 1 BHK ரெண்டலுக்கு விடுற மாதிரி. ஓ 2 1 BHK இருக்கு. மேல 2 1 BHK உங்களுக்கு இது வந்து 2 BHK இது ஒரு 2 BHK மொத்தம் 2 2 BHK 2 1 BHK. அதுவும் கிளையன்ட்டுக்கு தனியா இருக்கு. சூப்பர் நீட்டாவே பிளான் பண்ணி நீட்டா கட்டியிருக்காங்க. இன்னொரு 1 மந்த்ல இந்த வீடு வந்து ஃபினிஷ் ஆயிரும் கட்டுங்களா? இப்போ திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி சரௌண்டிங்ஸ்லாம் வீடு கட்டி கொடுத்துடலாம். ஸோ ஆன்கோயிங் மட்டும் 8 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சார் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். திருப்பூர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குங்க? ஆர்எஸ்புரத்துல இருக்குங்க. ஆர்எஸ்புரம்ல இருக்கு கட்டுங்களா? ஸோ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம்ல வந்து ஆஃபீஸ் இருக்கு. டேரக்டா ஒரு செட்டிங் வாங்க. நீங்க புதுசா ஒரு வீடு கட்ட போறீங்க, அந்த வீடு எப்படி வருது, அதுக்கு முன்னாடி 3D வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்து சூப்பரா உங்களுக்கு கண்ணில் காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறீங்க. லோன் ஆப்ஷன் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் நீங்க மேல பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhs டவுன் பேமெண்ட் வச்சு நீங்க அழகா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. லோன் ஆப்ஷன் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு 1 BHK வீடு பண்ற மாதிரி என்ன மாதிரி பட்ஜெட்ல பண்ணாங்க? ஒரு 18 lakhல இருந்து பண்ணலாங்க 1 BHK. 18 லட்ச ரூபாய் பட்ஜெட்லயே பண்ணலாம் கட்டுங்களா? ஸோ உங்ககிட்ட சொந்தமா இடம் மட்டும் இருந்தா போதுமானதுங்க. 18 lakhs பட்ஜெட்ல 18 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல 1 BHK வீடு பண்றாங்க. இதுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தா போதுங்களா? ஒரு 4 to 5 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தா 1 BHK வீடு 18 லட்ச ரூபாய்க்கு நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் சரௌண்டிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப் டு வந்து பாத்தீங்கன்னா 1C 2C 3C 5C எல்லா பட்ஜெட்லயும் வந்து பண்றாங்க. இன்டீரியர் ஒர்க்கும் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இன்டீரியர் உங்களுக்கு என்ன மாதிரி வருதுங்கிறத ஒரு 3D வீடியோ ஃபுல்லா ரெண்ட் பண்ணி காமிச்சு இந்த இடத்துல வந்து வாட்டர் ப்ரூஃப் வருது, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வருது, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராயர்ஸ் வருது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான் போட்டு கொடுத்து நீங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒர்க்கை சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.